SS Music Studio One Golden Icon Awards, digital title sponsor Presta Women's Wear, Anethilum Besta Presta Innova's Leggings and Nighties. I decide. I go extra. Presta, always extra. But what extra? Presta. தமிழ்நாட்டு மற்ற ஒரு கொடுப்பினை உண்டு. திரையுலக ஆளுமை தான் அரசியல் ஆளுமையாகவும் இருக்கும் என்பது. அந்த வகையில் இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு புத்துணர்ச்சி தருகிறது. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கேள்விப்படுறேன். அதாவது 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விண்ணப்பங்களுக்கெல்லாம் வீட்டுக்கே வந்து சேருதான் சர்டிஃபிகேட்ஸ்லாம். ஸோ இன்னும் லஞ்சம் எதுவும் கொடுக்காமல் வெயிட் பண்ணாமல் அந்த நல்ல செய்திகள் தொடர வேண்டும் என்பது என்னுடைய அவா. அது நிச்சயமாக நடக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அவர் வந்து இஸ் a very silent man who makes very strong decisions. So hope it continues and my best wishes for him. Yeah. Thank you sir. Thank you so much sir. Thank you sir. அது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து 45 கண்ட்ரியில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரே இந்தியன் ஃபிலிம் அது. அப்போ எனக்கு வயசு 20. ஸோ நான் வாங்கின முதல் அவார்டு ரெக்கக்னிஷன் வந்து சத்யஜித் ராய் இடமிருந்தும் அந்த இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கினது. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் சொன்ன கோட் ஆஃப் சர்க்காசமான யோகி சேது அவர்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ சாருக்கு அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம சின்னஜெயின் சார் இருக்காங்க. அதை தொடர்ந்து நம்மளோட கபீர் பிரதர் இருக்காங்க. ஸோ மேம் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ஃபெலிசிட்டேட் ஹிம். யோகி சேது அவர்களுக்கு விஷனரி ஆஃப் தமிழ் சினிமா விருது கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்கு. What would you like to say? சிலபஸ் என்ன சொல்லுங்க இல்ல சார், சிலபஸ் அப்படின்றது இல்ல சார். நீங்க என்ன பேசினாலும் சிலபஸ் தான் சார். அது அவுட் ஆஃப் சிலபஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க சார். Because obviously I thank Studio One because Studio One your award I have won. Wow. அது மட்டும் இல்ல SS Music ஸ்பான்சர் பண்றாங்களே Southern Spice Music. I think they are completing 25 years. அவங்களோட சில்வர் ஜூப்ளி இயர். அதுக்கு ஒரு அப்ளாஸ் SS Music. கோர்ஸ் விருது அது பாட்டுக்கு வருது, வாங்கி வச்சுக்கிறது நல்லது. சூப்பர் சார். பட் என்ன மாதிரி ஐ எம் எ வெரி செலக்டிவ் கை. ஸோ என்ன மாதிரி மேடை கூட்டு வந்து நான் இருக்கேங்கிறது எனக்கே ஞாபகப்படுத்தி விடுறதுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்க எப்போதுமே எங்களுடைய மனசுல வாழ்ந்துட்டே இருக்கீங்க சார். எப்போதும் சார் யூ ஆர் த கோட் ஆஃப் சர்க்காசம் சார். முதல்ல கேஸ்டிங், அப்புறம் தான் சர்காஸ்டிங். எப்பயாவது தானே பண்றேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you sir. இதுவும் சர்க்காசமா சார்? Excuse me. வந்ததுல இருந்து இவ்வளவு அழகா ரெடி ஆயிட்டு வந்தோமே, யாருமே எதுவுமே சொல்லி நினைச்சு சார். நன்றி சார். Thank you very much. Thank you for being here and congratulations. Thank you so much. Thank you sir. தமிழ்நாட்டு மற்ற ஒரு கொடுப்பினை உண்டு. திரையுலக ஆளுமை தான் அரசியல் ஆளுமையாகவும் இருக்கும் என்பது. அந்த வகையில் இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு புத்துணர்ச்சி தருகிறது. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கேள்விப்படுறேன். அதாவது 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விண்ணப்பங்களுக்கெல்லாம் வீட்டுக்கே வந்து சேருதான் சர்டிஃபிகேட்ஸ்லாம். ஸோ இன்னும் லஞ்சம் எதுவும் கொடுக்காமல் வெயிட் பண்ணாமல் அந்த நல்ல செய்திகள் தொடர வேண்டும் என்பது என்னுடைய அவா. அது நிச்சயமாக நடக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அவர் வந்து இஸ் a very silent man who makes very strong decisions. So hope it continues and my best wishes for him. Yeah. Thank you sir. Thank you so much sir. Thank you sir. Studio One அவார்ட் ஷோக்கு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு சார்? இவங்களுடைய திறமைக்கு இது ஒரு பாராட்டு தெரிவிக்கும் என்ற அந்த வகையிலே அது ஒரு தொண்டாக பார்க்கிறேன். ஸோ அந்த விதத்திலே ஸ்டுடியோ ஒன்றுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே நம்ம ஒரு ஆக்டராக இருக்கும்போது ஒரு அவார்ட் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணி ஒரு அவார்ட் கொடுக்கும்போது தான் ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்படி ஃபர்ஸ்ட் அவார்ட் நீங்க வாங்கினது அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்? அது ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? அந்த எனக்கு அப்போ 20 வயசு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல நான் கோல்டு மெடலிஸ்ட் டைரக்ஷன்ல. அப்போ அங்க இன்ஸ்டியூட்ல ஒரு 8 நிமிஷம் குறும்படம் எடுப்போம். அந்த குறும்படம் எடுத்த போது நான் சத்யஜித் ராய் அவர்களிடம் சென்று அதை காட்டி என் படத்துக்கு மியூசிக் போட சொன்னேன். படத்தை பார்த்துட்டு அவரும் சரின்னு சொல்லி எனக்கு மியூசிக் போட்டு கொடுத்தாரு. அது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் 45 கண்ட்ரியில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரே இந்தியன் ஃபிலிம் அது. அப்போ எனக்கு வயசு 20. ஸோ நான் வாங்கின முதல் அவார்டு ரெக்கக்னிஷன் சத்யஜித் ராய் இடமிருந்தும் அந்த இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கியது. ஓகே சார், அடுத்த அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கா சார்? என்னென்ன படங்கள் எல்லாம் இருக்கு லைனப்ல? நான் ரொம்ப சூஸியாக இருக்கேன். நான் உருப்படியாக கடந்த 25 வருடங்கள் பண்ணது ஒரு 200 படம் ரிஜெக்ட் பண்ணது தான். எனக்கு தோதா வரல படங்கள். இப்போ ஏதோ இப்படியே போயிட்டு இருந்தால் வாழ்க்கை முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு சில 2-3 படங்கள் ஒத்துருக்கேன். அதில் ஒன்று மிஷ்கினுடைய தானு அவர்களுடைய விஜய் சேதுபதி நடிக்கக்கூடிய ட்ரெயின்.
அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப எதிர்நோக்கி இருக்கிறேன். அப்புறம் தும்பை அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபில்ம், நெபுலாங்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபில்ம், இதிலெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் மிக மிக முக்கியமான கேரக்டராக பண்ணும். அதனால நான் அந்த படத்தை ஒத்துக்கொண்டு செய்கிறேன். ஒய் சார் சூஸியாவே ஸ்கிரிப்டை சூஸ் பண்றீங்க? ஒரு டைரக்டர் உங்களை வந்து அப்ரோச் பண்றாரு ஒரு கதை, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாதான் அதை நான் எடுத்து பண்ணுவேன் அப்படின்னு என்ன சார் இருக்கு காரணம்? என்னன்னா, நான் ரமணா பண்ணதுக்கப்புறம் ஒரு 40-45 படம் போலீஸாக கூப்பிட்டாங்க. ஓகே ஸோ எனக்கு கிட்டத்தட்ட வீட்டிலே யூனிஃபார்ம் தைச்சி வச்சுக்கலாம் போல இருந்தது. எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா ரமணாக்கு முன்னாடி எந்த போலீஸும் நான் பண்ணலையே. ஸோ புதுசாக தானே யோசிச்சு பண்ணுறாரு. அந்த மாதிரி என்னை புதுப்பித்து கொள்ள, என்னை புதுமையாக யோசிக்க, அந்த திறமை வெளிக்காட்டுறதுக்கு எனக்கு வந்து ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. ஸோ அதனால தான் அன்பே சிவத்தில் நான் திருடனா நினச்சேன். அதுக்கப்புறம் 10-15 படம் திருடனா கூப்பிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஏதாவது நல்லா பண்ண அது டெம்ப்ளேட்டாக மாற்றுறதுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா அந்த டெம்ப்ளேட் பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல சார் இந்த இண்டஸ்ட்ரி? பண்ணாமல் இருக்கிறது ஒரே ஒரு விதம் பிரேக் பண்ணுறது. ஏன்னா நிறைய நான் ஆர்டிஸ்ட் ஒரு படம் தான் போலீஸாக பண்ணியிருக்கேன், ஓகே ஒரு படம் தான் திருடனா பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் பண்ண முடியுது என்னால். வேறு விதவிதமாக கொடுத்தாங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஓகே பட் அது யோசிக்கிறது கஷ்டம். ஏன்னா நான் வந்து நேதர் ஹீரோ நாரே வில்லன் நாரே காமெடி, தி அதர் மேனுக்கு யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போதான் முதல் முறையாக அதர் மேன் வந்து ஸ்டார் ஆனது விஜய் சேதுபதி. ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் உட்காந்துருக்கேன் 20 வருஷமா. அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ரைட் ஃபார் தம். எல்லாரும் சொல்லுவாங்க சார் கரெக்டான இடத்துல நோ சொல்லி பழக்கணும் அப்படின்னு. அது நீங்க கரெக்டா பண்ணியிருக்கீங்க சார். இன்னைக்கு நிறைய பேர் அது சொல்லாம தான் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல போய் மாட்டி அது ஃபிளாப் ஆகுறது அப்படி ஆகுறதுலாம் இருக்கு. அது எவ்வளவு முக்கியம் சார் அந்த நோ சொல்லி சரி, அது கொஞ்சம் கொழுப்பு வேணும், கொஞ்சம் முட்டாள்தனம் வேணும், போதுமான காசு இருக்கணும், இல்லை பெரிய ஆசைகள் இல்லாமல் இருந்தால் தான். ஏன்னா நம்ம வாழ்க்கை ஓடணும் இல்லையா. ஸோ நடிப்பு தான் உங்களுக்கு வந்து தொழிலுங்கிற போது என்ன மாதிரி இஷ்டத்துக்கு படம் வேண்டாம் நிராகரிப்பது வந்து ஒரு ஸ்லாக்கப்படாது. அப்படி ஏதாவது ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா சார்? சார் நம்ம வேணாம்னு சொல்லி இந்த படம் நம்ம பண்ணிருக்கலாம். ஒரு படம் கூட இல்லை. நான் ரிஜெக்ட் பண்ண எல்லா படமுமே ஓடலை. ஓகே நான் நினைச்ச மாதிரியே நல்லாவும் இல்லை. அடுத்தது பஞ்சதந்திரம் 2 அப்டேட் மட்டும் சார் ஃபைனலா? அது பேசிட்டு இருக்கோம். நான் கமல்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன். நான் நியூயார்க்கில் பார்க்கும்போது நம்மள மாதிரி ஹேங் ஓவர் எடுத்தாங்க. எங்களுக்கு அப்புறம் ஹேங் ஓவரே கூட 4 எடுத்துட்டான். நம்ம பஞ்சதந்திரம் பேச்சு தினத்தை 5 முடிச்சிருக்கணும், கொஞ்சம் தந்திரமாக எடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இதே டைட்டில் வச்சுக்கலாமே அப்படின்னாரு. பட் இன்னைக்கு கமலுடைய உயரம் ரொம்ப மேலே போயிருக்கு. அந்த மாதிரி சின்னதாக அஃப்கோர்ஸ் பஞ்சதந்திரம் இன்னைக்கு போட்டிங்கன்னா முதல் ஒரு 20 நாளைக்கு புக் ஆகிடும்னு நினைக்கிறேன், அட்வான்ஸ் புக்கிங்கு. அந்த ஒரு இட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் அதர் ஸ்டார்ஸ் த ஃபில்ம் இட் செல்ஃப் ஹேஸ் பிக் ஸ்டார் வேல்யூ படத்துக்கே. ஸோ அது வந்து டெம்ப்டிங்காக தான் இருக்குது. அது பண்ணணும்னு தோணுது. அதுக்கு ஒரு கரெக்டாக கேப் கிடைச்சா பண்ணிடுவோம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார், தேங்க்யூ. SS Music Studio One Golden Icon Awards digital title sponsor Presta Women's Wear. அனைத்திலும் பெஸ்டா Presta Innova's leggings and nighties. I decide. I go extra. Presta, always extra. But what extra? Presta.